உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதம் எந்த மாதமோ அந்த மாதத்தில் சூரியன், இப்போ சித்திரை மாதம்னா மேச ராசியில் சூரியன் இருப்பார், வைகாசி மாதம்னா ரிஷப ராசியில் சூரியன் இருப்பார், ஆனி மாதம்னா மிதுன ராசியில் சூரியன் இருப்பார், ஆடி மாதம்னா கடக ராசியில் சூரியன் இருப்பார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் 12 ராசிகள்லையும் இருப்பார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை சனி கிரகம் எப்போ டச் பண்ணுதோ கோச்சாரத்தில், இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருதய சம்பந்தமான பாதிப்புகள், பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதை உங்கள் ஜோசியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கல்யாணி ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இருதய சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, பாடலை கேட்டு பாருங்க.